வந்துட்டானா? இதை வந்துட்டார். சொல்லமாவா அவசரம் இல்லை. டாக்ஸி வரதாப்பா? எங்கேயுமா வராது. அம்மாவா? யோ பார்த்து பேசு. ஆம்பளை ஐயா. அப்படியா? என்ன சந்தேகம்? சொன்னப்புறம் தான் ஆம்பளைன்னு தெரியுது. நான்சென்ஸ். இப்ப வந்து வருமா வராதா? நான்சென்ஸ். யாரு? பார்த்து சொல்றேன். எதுக்கு ராசி பலன்? ஒருத்தர் சரியா இருக்கான்னு பாக்குறேன். அதுதான் எதுக்குன்னு. சரியா இருக்கு, உட்காருங்க. சாரி சார், ரொம்ப அவசரமா? ஆமா. ரயிலுக்கா? உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஜோசியம் தான். வாங்க வாங்க. ரயிலுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. சீக்கிரம் போ. உட்காருங்க. வீடு அதனாலதான் முயற்சி பண்ணுவோம். சீக்கிரம் பாரு. டைம் ஆயிப்போச்சு. ஏறுங்க சார். எங்க ஏறிக்கிறது? ட்ரெயின் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. சாரி சார். இப்ப என்ன செய்யலாம்? உங்க காரை கொண்டு போய் காயலாங்கடையில நிறுத்திட்டு வாங்க. விருந்து வைக்கிறேன். கிண்டல் பண்றீங்க. பரவாயில்ல, நம்ம வீடு பக்கத்துல தான். வீட்டுல இருக்கிற கஞ்சியோ குடிச்சிட்டு படுத்துருங்க. காலையில ரயில பிடிச்சிடலாம். யோ, உங்க வீட்டுக்கா? ஆமா சார், வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க. அம்மா அம்மா. ஏப்பா இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வர? வழியில ஒரு பொண்ணு கிடைச்சதுமா. ஒண்ணு தானே? ஐயோ, அது ஒண்ணு போதாது, 100 பேருக்கு சமம்மா. அந்த பொண்ணு வீட்டுல கோச்சுக்கிட்டு ரயிலுக்கு போயிட்டு இருந்தது. வழியில எங்கையில ஆப்டது. ஏமாத்தி இங்க கூட்டியாட்டம்மா. உனக்கு ஏப்பா இந்த வம்பெல்லாம்? ஐயோ மகா பாவம்மா. அவங்க அப்பா அழாத குறையா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு பேப்பர்ல அறிக்கை விட்டுருக்காரு. சரி சரி, கூட்டிட்டு. அம்மா, அந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி நடிக்குது. நானும் ஏமாந்தவ மாதிரி நடிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் நடிச்சுட்டா. அது சரி. இது வேறையா? நாம வாங்க வாங்க ஐயா, வாங்க 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 வாங்க. இதுதான் நம்ம வீடு. இவங்க தான் எங்க அம்மா. பேரு அம்மணி அம்மா. சார் பேரு. இங்க என்ன சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன்? சாருக்கு ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க. கோபத்துல தானே வந்திருக்காரு. என்ன சொல்ற? ரயில் தவறிடுச்சுல, அந்த கோபம்னு சொல்றேன். ரயில் ஒண்ணு தவறி போல, இவர் கார் தான் மக்காரா போச்சு. காரா? அது வந்துமா, ஐயா ரொம்ப சூடா இருக்காரு. குளிர்ச்சா குடிக்க ஏதாவது கொடுங்க, சரியா போயிடும். ஐயா உட்காருங்க. நம்ம வீடு என்ன இப்படி வரட்டுறீங்க? டிரைவர், எனக்கு படுக்கிறதுக்கு பிரைவேட் இடம் வேணும். நாமெல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எதுக்கு சார் பிரைவேட் இடம்? என் பக்கத்துல யாரும் படுக்க கூடாதியா? நாம் படுக்கலாம்ல. ஓ மை காட். எழுந்திரு. என்ன இப்படி வரட்டுறீங்க? சரி, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க உள்ள படுத்துங்க. அப்பா பாப்பா, என்ன வேற ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல சார்? எப்படிதான் நீங்க இவ்வளவு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஏன் சார் நீங்க அவுட் சைட் ட்ரெஸ் மாத்திட்டு ஹவுஸ் ட்ரெஸ் போட்டீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏன் இவ்வளவு பால் சாப்பிடு. இந்தாங்க.
நீ வெளியே போ. என்ன அவ்வளவு வைதிகமா நான் இருந்தா? ப்ளீஸ் கெட் அவுட். அம்மா கலா, 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 குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் அழகாமா? வா வீட்டுக்கு போலாம். சித்தி, என்னை தொடாதே. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அப்பா உன்கிட்ட சரண்டர். அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொலைலான்னு வந்தேன். தனியா என்னை விட்டுதா? யார் யார் ரூபத்திலே வந்து என்னை ஓட்டு ஒதுக்குது. தம்பி நீங்க வருத்தப்படாதீங்க. என் பொண்ணு ரொம்ப நல்லவா, ஆனா கொஞ்சம் கோபம் மட்டும். ஐயோ கொஞ்சமா சொல்லாதீங்க சொல்லாதீங்க. நான் பட்டபாடு எனக்கு இல்ல தெரியும். தம்பி நான் சீக்காளி, ஹார்ட் ரொம்ப வீக், பெட்ல இருக்கேன். கலாவை நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா போன் வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் தம்பி. என்ன செய்யறது, பெத்த மனசு பித்து, பொண்ணு மனசு கல்லு. மிஸ் கலாதேவி, ஆத்திரம் தனக்கே ஆபத்து. உங்க அப்பா படுற வேதனையை பார்த்தாவது வீட்டுக்கு போய் ஒழுங்கா இருமா. ஓ பாப்பா. தம்பி வீட்டுல யாரு இருக்கா? அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அதோ வாங்க, இவங்கதான். அம்மா தங்கமான பிள்ளைய பெற்றிருக்கீங்க. நீங்க ரொம்ப புண்ணியவதி. இவர் பெரிய கடை ராமசாமி இல்ல? இவர் படம். இவர்தான் எங்க அப்பா. இறந்துட்டாங்க. இவரு உங்க அப்பாவா? தம்பி ஜீவா. அம்மா ஏன் அழுதீங்க? அப்பா முன்னமே தெரியுமா உங்களுக்கு? தெரியுமான்னு நான் கேட்கிறேன் தம்பி. இந்த தெய்வத்தை பற்றி ஆயிரமா பேசுற கடமைப்பட்டிருக்கிறது தம்பி. ஐயா ஏன் இப்படி துடிக்கிறீங்க? என்ன விஷயம்? நீ தயவு செஞ்சு என் வீட்டுக்கு அவசியம் வரியாப்பா. நீங்க இப்ப புறப்படுங்க, சாயந்தரம் நான் வரேன். நீ அவசியம் வாப்பா. கண்டிப்பா வரேன். வரேம்மா. ஹலோ சாந்தா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நைட் டியூட்டி முடிஞ்சு வர போல இருக்கு? ஆமா. ஏன் நின்னுட்ட? வா உள்ள போலாம். சாரி, இன்னும் குளிக்கல கொள்ளல. தினமும் ஆடு மாடெல்லாம் குடிச்சுக்கிட்டா இருக்கு. ஏன் தம்பி, சாந்தா என்ன ஆடா மாடா? அவர் எது வேணாலும் சொல்லட்டுமே. ஐயப்ப இல்லாத அனாதியா திக்கு தெரியாம தெரிஞ்சுகிட்டு இருந்த என்ன அன்னைக்கு அந்த முரட்டு மாடு முட்டி எரிஞ்சிருந்தா நான் செத்த இடம் புல்லு முளைச்சு போயிருக்குமே. இவங்க குறுக்கே ஓடி வந்து என் உயிரை காப்பாத்தி அவங்க மாடியிலேயே தங்க எனக்கு இடம் காட்டிய தெய்வம் இல்லையா? நாள் தவறாம நன்றி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. வாயால சாப்பாடுன்னு சொன்னா வயிறு ரொம்பிடுமா? என் உயிரே உங்களுக்கு போதாதா? ஐயோ, உன் உயிர் ரொம்ப நல்ல உயிர், அதை நான் ஏன் வீணாக்கணும்? சரி சரி, போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டாக்டர் எடுத்து நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வரமா? என்ன இது, அவனையே கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்ததும் ஒரு வீச மிளகாயும் ஒரு படி உப்பையும் அடுப்புல அள்ளி கொட்டி உங்க மகனுக்கு திருஷ்டி கழிங்க. பொண்ணுன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். அத்தை, நேற்று எவ்வளவோ பெட்டரா இருந்ததே, இன்னைக்கு ஏன் இவ்வளவு வீக்கா போச்சு? எல்லாம் நான் செய்த பாவம். புரியுது. கலா, நீ ஏன் வீட்டை விட்டு போனேன்? உன்னாலதானே மாமாவுக்கு மறுபடியும் மாறுவலி வந்துருச்சு. டாக்டர் தான், நீங்க புதுசா உங்க அத்தைக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க தம்பி. வணக்கம் மகா. வணக்கங்க. இவரு டாக்டர் ரங்கசாமி. ஓ அப்படியா? வணக்கம். கண்ணம்மாவோட அண்ணன் மகன்.
கலாவே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச தம்பி இவர்தான். பேரு ஜீவா. ஓ, தேங்க்ஸ் மிஸ்டர் ஜீவா. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன். 4 மணிக்கு அப்புறம் படுக்க போகும்போது ஒன்று போட்டு நீ வீட்டுக்கு போயிடு. அப்புறம் அத்தை வரி அதிகமா இருக்குங்களா? ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உயிர் போனதும் வலி நின்றும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க. தம்பி, நான் ஒரு பாவி. ஆனா உன்னை பார்த்துட்டேன். இனிமே எனக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டு. ஐயா தம்பி, நான் உங்க அப்பாவுடைய ஆப்ப நண்பன். உங்க அப்பா பெரிய வியாபாரி, பணக்காரன். நான் அப்ப பரம ஏழை. என்னை நம்பி இருந்து உங்க அப்பாவை மோசம் செய்து அவரை ஏழையாக்கி நான் பணக்காரன் ஆயிட்டேன் தம்பி. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் எனக்கு இந்த நெஞ்சு வலி. ஐயா ஆச்சரியப்படாத தம்பி, அதுதான் நீதி. அது போகட்டும். நான் சொல்ல போறது கொஞ்சம் கவனமா கேளு. என் முதல் சம்சாரம் செத்துட்டான். அவளுக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு சரசா. அந்த பொண்ணு படம் தான் இது. கலா 2வது பொண்ணு. கண்ணம்மா எனக்கு 2ஆம் தாரம். பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இந்த டாக்டருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு கண்ணம்மா எல்லா ஏற்பாடும் செய்து வச்சான். அது பிடிக்காம எல்லார பேச்சும் மீறிட்டு அந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ்காரன் உயிர் போட்டு. இந்த சின்ன பொண்ணுக்கு கண்ணம்மாளை கண்டா பிடிக்கிறதே இல்லை. இந்த மாட்டாந்தாய் கொடுமைமாங்களே, அதுதானுங்களா? தப்பு தம்பி. உண்மையிலே கண்ணம்மா ரொம்ப நல்லவன். அவ எப்படி நடந்தாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவளோட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா கலா. இருக்குங்க, கலா கொஞ்சம் ஆத்திரமும் அவசரம் உள்ள பொண்ணுதான். அதை அடைக்க நல்லபடியா வாழ வைக்கத்தான் கடவுள் உன்னை இங்கே கொண்டாந்து விட்டிருக்கிறான். இந்த குடும்பத்தையும் இந்த பொண்ணையும் வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இதுக்கு நீ உறுதி கொடுத்தா போதும். உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது ஏற்பட என்னாலான எதையும் செய்ய நான் எப்போதுமே காத்திருக்கேன். நீங்க வீணா கவலைப்படாம இருங்க. உடம்பு தானா குணமாயிடும். இந்த உறுதிமொழி ஒண்ணு போடும் தம்பி. எனக்கு உடம்பு குணமானாலும் ஆகாட்டாலும் கவலை இல்லை. இன்ஜெக்ஷன் போடணும். வரலாங்களா? வாமா, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம். சரி தம்பி, வரேன் தாத்தா. என்னம்மா இப்படி வா, உட்கார். அந்த பையன் ஜீவாவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன இப்படி கேக்குறீங்க? பார்த்தாலே தெரியுது, தங்கமான பிள்ளை. நம்ம கலாவை அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அவனை விட பொருத்தமான பிள்ளை நம்ம பொண்ணுக்கு வேற யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. உனக்கு சம்மதம் தானே? இப்படிதான் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடுவீங்க. நல்ல பிள்ளைன்னா 4 காசை கொடுங்க, வேணுங்கிற உதவியை செய்யுங்க. இந்த பொண்ணு விஷயமும் இப்படி ஆயிட்டா டாக்டர் ரங்கசாமி எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. அத கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. எனக்கும் அவனுக்கும் இதை விட வேற அவமானம் என்ன வேணும்? கண்ணம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பொருளும் அவனுக்கு தான். ஆண்டவன் தீர்ப்பு. எழுமலே, காஃபி அப்பாவுக்கு தானே? ஆமாம்மா. கொண்டா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். சரிம்மா. அப்பா, அப்பா. கலா அசந்து தூங்குறாங்க, எழுப்பாதம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும், ராத்திரி கூட ஒண்ணும் சாப்பிடல. அப்பா, அப்பா.
அப்பா அப்பா ஐயோ உயிர் போயிருக்கேன் ஐயோ